கண்ணெதிரே தோன்றினாள். ஐயோ அப்படி இல்லைங்கம்மா, நான் சொல்ல வரதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் எதையும் தப்பா புரிஞ்சுக்கல. நீ எல்லாத்தையும் ராங்கா தான் பண்ணிட்டு இருக்கேன், நான் சரியா தான் புரிஞ்சிருக்கேன். பிளான் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ இந்த பென்ட்ரைவை எடுத்துட்டு போய் சிவா கிட்ட கொடுத்து நீ நல்ல பேர் வாங்கணும், அப்படிதானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கம்மா. அப்படின்னா நான் வந்தப்பவே இதை என்கிட்ட கொடுத்துருக்க வேண்டியதானே? நீ ஒன்னும் லேசப்பட்டவ இல்லடி. இதுல எத்தனை கோடிக்கணக்கான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நீ என்னமோ அசால்ட்டா முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்க. சிவா பாக்கெட்ல ஒரு பொருள் இருக்குன்னா அது எவ்வளவு முக்கியமான ஒண்ணா இருக்கும்னு அத புரிஞ்சுக்கிறதுக்கு கூட உனக்கு சென்ஸ் இல்ல. தயவு பண்ணி என் மேல கோவப்படாதீங்கம்மா. இப்ப நீங்க கேட்கலனாலும் இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு சார் கிட்ட போய் நான் இதை கொடுத்துருப்பேன். 10 நிமிஷம் கழிச்சு கொடுத்துருப்பியா? அர்ஜென்ட்டா மீட்டிங் போகணும், பென்ட்ரைவை காணோன்னு ரூம் ஃபுல்லா தேடிட்டு இருக்கான். 10 நிமிஷம் கழிச்சு கொடுப்பேன்னு சாதாரணமா சொல்லிட்டு இருக்கேன். வெந்ததை தின்னுட்டு விரி வந்தா சாக போறேங்கிற உனக்கெல்லாம் நேரத்தோட மதிப்பு எங்கடி தெரியும்? வர ஆத்திரத்துக்கு அப்படியே ஒரு குத்து விடணும் போல இருக்கு. பென்ட்ரைவ் எங்க போச்சுன்னு தெரியலையே. என்ன பண்றது இப்போ? சக்தி தான் காலையில ரூமை கிளீன் பண்ணுவா. ஏதாவது கீழே இருந்தா எடுத்து டேபிள்ல வைப்பா. சக்திட்டு கேட்டு பார்ப்போம். நீ பண்ற ஒவ்வொரு காரியமும் விஷமா தான் இருக்கு. அதை என் மம்மி தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. உன்னெல்லாம் சக்தி சக்தி வா சிவா, இந்த பென்ட்ரைவை பாத்தியான்னு கேக்குறதுக்கு தானே வந்த. எங்க இருந்துச்சா? நீ வாஷ் பண்றதுக்கு கொடுத்த உன் ட்ரெஸ்ல தான் இருந்தது சிவா. நீ வெளியில போயிட்டு வரப்போ இவ வாஷ் பண்றதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தா. அப்ப நான் ஒரு ரூம்க்கு வந்தனா நீ பென்ட்ரைவை காணோம் தேடிட்டு இருந்தியா? ஒருவேளை உன் பேண்ட் பாக்கெட்ல ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலான்னு இங்க வந்த. நல்ல வேலை சிவா, நான் சரியான நேரத்துக்கு இங்க வந்தேன். கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாலும் உன் ட்ரெஸ் மொத்தத்தையும் வாஷிங் மிஷின்ல போட்டிருப்பான். பென்ட்ரைவும் அதுக்குள்ளேயே இருந்திருக்கும். எல்லாமே எரேஸ் ஆயிருக்கும். நான் அப்ப தடுத்து நிறுத்தி செக் பண்ணி பார்த்து எடுத்தேன் சிவா. அம்மா, நான் தான் ஏற்கனவே அத. சக்தி அமைதியாரு, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. நான் சொல்றது கேளு. சிவாவோட ட்ரெஸ் எடுக்கிறப்போ ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கான்னு பார்க்க மாட்டியா நீ? அனிதா அம்மா பென்ட்ரைவை நம்ம கிட்ட இருந்து தானே வாங்கினாங்க. இப்ப இவங்களே எடுத்ததா சிவா சார் கிட்ட போய் சொல்றாங்க. ஏன் சக்தி, என் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறப்போ எப்பவும் செக் பண்ணி தானே எடுப்ப. இப்ப என்னாச்சு சக்தி? சார் அது நான் விடு சிவா, தெரியாம ஏதோ பண்ணிட்டா. அது இவ இந்த மாதிரி பண்றதெல்லாம் புதுசா என்ன? ஒரு நாள் மம்மியோட முக்கியமான அக்ரிமெண்ட் ஃபைல் எடுத்து பழைய பேப்பர் காரனுக்கு போட்டுட்டான். நேத்து என் ரூம்ல இருக்கிற காஸ்ட்லியான சென்ட் எல்லாம் எடுத்து குப்பை தொட்டில போட்டுட்டான். இன்னைக்கு ஒரு முக்கியமான பென்ட்ரைவ வாஷிங் மிஷின்ல போட பார்த்தான். ஷோ காட் கிரேஸா நான் பார்த்து எடுத்துட்டேன். லைட் டைம் ஒரு இடியட்ஸ் குரூப்பால கேன்சல் ஆயிருந்த மீட்டிங் இப்போ அகைன் பென்ட்ரைவால கேன்சல் ஆயிடுமோ டென்ஷனா இருந்தேன். நல்ல வேலை நீ பார்த்து எடுத்து கொடுத்துட்ட. தேங்க்யூ வெரி மச் அனி.
ஓகே சிவா, போன முறை கான்ட்ராக்ட் மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சுன்னு நீ மம்மி கிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருந்தியா? அதை பார்த்துட்டு நானே அழுதுட்டேன் தெரியுமா? இட்ஸ் ஓகே அனி, பரவாயில்ல விடு. சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓகே சிவா. சிவா, ஓ பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. ஓகே, பாய். என்ன பென்ட்ரைவை பத்தி நான் சிவா கிட்ட பேசுனதை கேட்டு ஷாக்கா இருக்கா? இன்னும் போக போக என்னெல்லாம் பண்றேன்னு மட்டும் பாரு. ஏய், இங்க வா. சொல்லுங்கண்ணே. உன் சொந்த ஊர் என்ன? தேனிண்ணே. உன் பொண்ணு பேரு? நர்மதாண்ணே. ஒண்ணுமே தெரியாது, பழசெல்லாம் ஞாபகத்துல இல்ல, அப்படி இப்படின்னு சொல்லி தானே இந்த வீட்டுல வேலை கேட்டு வந்த. இப்ப எல்லாத்தையும் தெளிவா கரெக்டா சொல்ற? நான் தான் நேத்திக்கே உங்ககிட்ட சொன்னேன் இல்லைண்ணே, என் பொண்ணு எல்லா விஷயத்தையும் எனக்கு ஞாபகப்படுத்தி அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருப்பா. இல்லையே, உன் பேச்சுல ஒரு சூது தெரியுதே. உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் எதுவுமே தெரியாது அப்பாவின்னு சொல்லி வேலை கேட்டு வருவீங்க. அப்புறம் வேலையில சேர்ந்துட்டு எங்க வீட்டை நல்லா நோட்டம் போட்டுக்கிட்டு யாரும் இல்லாத சமயமா பார்த்து எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு கம்பி நீட்டிடுவீங்க. நீயும் அதுக்காக தானே இங்க வந்திருக்க. பாரு, அப்படி ஏதாவது கைவரிசைய காட்டணும்னு நீ நினைச்ச உன்னை வெட்டி புதைச்சிருவேன், ஜாக்கிரதை. ஐயோ அண்ணே, நான் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாதுண்ணே. நேர்மையா வாழறதுக்கு வழி இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டு சாவனே தவிர ஒரு நாள் திருடி பொழைக்க மாட்டேன்னு. நீ எந்த மாதிரி ஆளுன்னு நானும் பார்க்க தானே போறேன். வந்துட்டாங்க ஊர் உலகத்துல வீடே இல்லாத மாதிரி இந்த வீடு தேடி வேலைக்கு. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப எதுக்காக இவங்களை இப்படி சந்தேகப்படுறீங்க? நீ எதுக்காக மூக்க நுழைக்கிற? அவளை சொன்ன உனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதா? இங்க பாருங்கப்பா, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஏன்னா நான் உங்க பொண்ணு. ஆனா நீங்க இவங்களை திட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. ஓஹோ, என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு ஆயிட்டியா நீ? அவ்வளவு தைரியமா உனக்கு? நான் உங்களை எதிர்த்தெல்லாம் பேசலப்பா. பாவம், அவங்க ஏற்கனவே பழசெல்லாம் மறந்து போய் ஏதோ ஒரு வேலை செஞ்சு தான் குடும்பத்தை காப்பாத்தணும்னு பாக்குறாங்க. அவங்கள எதுவும் தப்பா சொல்லாதீங்கன்னு தான் சொல்றேன். ஓ, வேலைக்காரிக்கு சப்போர்ட், வேலைக்காரியே வழங்கிடும். ஆளுங்களை பாரு. அம்மா, நீங்க மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. அவர் எப்பவுமே அப்படிதான், எல்லார்கிட்டயும் சிடுசிடுன்னு தான் பேசுவாரு. ருத்ராமா கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் பணிவா பேசுவாரு. என் சின்ன வயசுல இருந்தே அவர் சந்தோஷமா சிரிச்சு பேசி நான் பார்த்ததே இல்ல. எங்க அப்பா பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, என்ன சக்தி இது? நீ எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேக்குற? ஒரு நல்லவங்களோட மனச என் கண்ணு முன்னாடியே என் அப்பா காயப்படுத்திட்டாரு. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுதானே ஆகணும். அப்படிப்பட்ட அப்பாவுக்கு இப்படி ஒரு தங்கமான பொண்ணு பிறந்திருக்கு. நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காத சக்தி. உனக்கு அவரோட முகசாயலும் கிடையாது, குணசாயலும் கிடையாது. உன் முகத்துல ஒரு இளவரசிக்கான ராஜகலை தெரியுது. நீயும் அனிதாமாவும் வெளில போனீங்கன்னா பாக்குறவங்களா உன்னதான் பணக்கார பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஐஸ்வர்யம் உன் முகத்துல இருக்கு சக்தி. மேடம், சொல்லுங்க, என்ன விஷயம்? மேடம் பார்சல் வந்திருக்கு மேடம். டெலிவரி பாய் டெலிவரி கொடுக்க வந்திருக்கேன். சரி இருங்க, வரேன். அம்மா, நீங்க கொஞ்சம் சமையல பாத்துக்கோங்க. சரிம்மா. ஏய் நில்லு.
எங்கடி போயிட்டு இருக்க? நம்ம வீட்டுக்கு ஏதோ பார்சல் வந்திருக்கிறதா சொன்னாங்கம்மா. அதான் நான் வாங்கலான்னு போறேன். என்ன சொன்ன? நம்ம வீட்டுக்கு பார்சல் வந்திருக்கா? ஆமாங்கம்மா. நம்ம வீடுனா எப்படி? நீ எங்க ரத்தமா இல்ல ஒட்டா உறவா? அந்த மாதிரி ஏதாவது இருந்து இது நம்ம வீடுன்னு சொன்னா சரி. நீ இந்த வீட்டு வேலைக்காரி தானே? நீ எப்படி இத நம்ம வீடுன்னு சொல்லுவ? இது எங்க வீடு. இன்னொரு தடவை இது நம்ம வீடுன்னு உன் வாயில வந்துச்சு, நாக்கிலே சூடு வச்சிருவேன். ருத்ரா கொஞ்சம் இடம் கொடுத்தா நீ பெருசா உரிமை எடுத்துக்கிறியா? உன்னையெல்லாம் போ, போய் வேலையை பாரு. ஏய் நில்லு. என் புடவை எல்லாத்தையும் அயன் பண்ணி வையின்னு சொன்னேனே, வச்சுட்டியா? இன்னும் இல்லைங்கம்மா. கிச்சன் வேலையை முடிச்சிட்டு போய் அயன் பண்ற வேலையை ஃபர்ஸ்ட் பாரு. புரிஞ்சுதா? சரி. போ. என்ன பார்சல்? யார் பேருக்கு வந்திருக்கு? மணிமணன்ற பேருக்கு வந்திருக்கு மேடம். அவர் பேருக்கு என்ன பார்சல் வந்திருக்கு? அவர் என் ஹஸ்பண்ட் தான். நீங்க கொடுங்க, நான் அவர்கிட்ட கொடுத்துறேன். இல்ல மேடம், அவர்கிட்ட சைன் வாங்கிட்டு தான் கொடுக்கணும். அவர் தான் என் ஹஸ்பண்ட்னு சொல்றேன் இல்ல. அவர் சைன் போட்டு வாங்கினா என்ன, நான் வாங்கினா என்ன? இந்த பார்சலையும் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கொடுக்கணும் தான் மேம் எங்களோட ஆபீஸோட ரூல்ஸ். பெரிய ரூல்ஸ். அவர் மேல குளிச்சிட்டு இருக்காரு, வரதுக்கு லேட் ஆகும். பரவாயில்லையா? பரவாயில்ல மேடம், வெயிட் பண்றேன் மேடம். அழகு குட்டி செல்லும் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன். அம்மணி அம்மணி அம்மணி. அட, நம்ம அழகு குட்டி செல்லும் நித்தி தான் கால் பண்றா. செல்ல குட்டி, இப்பதான் உன்னை நினைச்சு நான் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன். நீயே கால் பண்ணிட்ட. சொல்லு, எப்படி இருக்க? நான் நல்லாதான் இருக்கேன். நீங்க இருக்கிறப்ப எனக்கு என்ன குறை வரப்போகுது? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். செல்லக்குட்டி, நீ முக்கியமான விஷயம்னு சொன்னாலே உன்னை வெளியில கூட்டிட்டு போக சொல்லுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால இப்பவே உன்கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல இந்து கிட்ட மாட்டாம நாம தப்பிச்சதே பெரிய விஷயமா. இனிமே கூடுமான வரைக்கும் வெளியில சுத்துறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாமா? ஐயோ, என்ன நீங்க வெளியில கூட்டிட்டு போங்கன்னு சொல்றதுக்காக நான் ஃபோன் பண்ணல. உங்களை நீங்க காப்பாத்திக்கங்கன்னு சொல்றதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். புரியலையே, என்ன சொல்ற? என்ன நானே காப்பாத்திக்கணுமா? ஆமாங்க, நமக்கு கல்யாண நாள் வருதுல்ல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அதனால உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாமேன்னு நீங்களும் நானும் கல்யாண கோலத்துல எடுத்துக்கிட்ட போட்டோவை மாடர்னா ஃப்ரேம் பண்றதுக்கு ஒரு இடத்துல கொடுத்து வச்சிருந்தேன். அப்படியா? ஆமாங்க. என்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நல்ல விஷயம் தானே பண்ணிருக்க. அப்புறம் எதுக்கு என்னைய நான் காப்பாத்திக்கணும்னு சொல்லி பீதியை கூட்டுன? அங்கதாங்க பிரச்சனை. நம்ம போட்டோவை ஃப்ரேம் பண்ண சொல்லியிருந்தேன்ல, அதை டெலிவரி கொடுக்கறதுக்கு அட்ரஸ் கொடுக்கறப்ப என்னோட விசிட்டிங் கார்டுக்கு பதிலா உங்க விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டேன். அதனால என்ன இருக்கு? இதுக்கு நீ ஏமா டென்ஷன் ஆகுற? என்னங்க நீங்க? உங்க வீட்டு அட்ரஸ்க்கு தான் அந்த போட்டோவை பார்சல் பண்ணி அனுப்பிட்டானோ. அதை இந்துவோ இல்ல உங்க வீட்டு ஆளுங்களோ வாங்கி பார்த்துட்டாங்கன்னா நீங்க மாட்டிப்பீங்கன்னு எச்சரிக்கை பண்றதுக்கு தான் நான் அடிச்சு பிடிச்சு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஐயோ, என்னடி சொல்ற? என் தலையில குண்டு தூக்கி போடுற? உன்னை யாரடி விசிட்டிங் கார்டை மாத்தி கொடுக்க சொன்னது? அதான் தெரியாம கொடுத்துட்டேன்னு சொல்றேன் இல்லங்க. நல்லா கொடுத்தப்போ அந்த கடைக்கார அனுப்புனது போட்டோ இல்லமா, என்ன கொல்றதுக்கு அனுப்புன ஆட்டோ பாம்பு. உன்னை என்ன சொல்றதுனே தெரியல. ஏய், முதல்ல அந்த கடைக்காரங்கிட்ட பேசி பார்சலை ரிட்டர்ன் வாங்குடி. அது முடியுமான்னு தெரியல. நான் வேணா ட்ரை பண்றேங்க. நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வீட்டு வாசல்லே நின்னு அந்த டெலிவரி பாய் வந்தானா அவன் கிட்ட இருந்து அந்த போட்டோ ஃப்ரேமை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. வேற வழி? வெளியில தேவடி காத்தாது, அது வாங்கிதானே ஆகணும்.
இப்படி பண்ணிட்டியம்மா. சரி வை, போன வை. சரி, யார் அனுப்புனாங்கன்னு பாக்குறேன். பார்சல் கொடு. மேடம் இருங்க மேடம், சார் என்ன? வரணும். வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதோ பார்சல் வந்திருக்கான், வாங்குங்க. அடியே நித்தி, வந்துருச்சுடி வந்துருச்சு. எனக்கு கொல்றதுக்கு போட்டோ ரூபத்துல பாம் வந்துருச்சு. எந்த சிறுத்தை கண்ணுல சிக்க கூடாதுன்னு நினைச்சனோ அந்த சிறுத்தையே பக்கத்துல தானே நிக்குது. இன்னைக்கு நான் அதுக்கு இரையாகிறது உறுதி. இப்படி பண்ணிட்டியேடி பாவி. என்னங்க, ஏதோ கேட்க கூடாத கேட்ட மாதிரி அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. நான் எதுக்கு அதிர்ச்சி ஆகணும்? எனக்கு பார்சல் வந்ததுன்னு சொன்னதும் நமக்கு அனுப்புறதுக்கு 100% வாய்ப்பு இல்லையான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்க பேர் போட்டுதான் வந்திருக்கான். நீங்க குளிச்சிட்டு இருக்கீங்க, அந்த பார்சலை என்கிட்ட கொடுப்பான்னு கேட்டா அவரு என்கிட்ட கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. நீங்க கையெழுத்து போடணுமா, உங்ககிட்ட தான் கொடுப்பாராம். அப்படின்னா இது வரைக்கும் அந்த ஆள் நமக்கு நல்லதுதான் பண்ணிருக்கா. இதுக்கு மேல உன்கிட்ட இருந்து தப்பிக்கிறது என் கையில தான் இருக்கு. என்னங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? கையெழுத்து போட்டு வாங்குங்க அந்த பார்சலை. அதுல என்ன இருக்குன்னு பாக்கலாம். நான் தான் சொன்னேனே இந்து, எனக்கு யாரும் பார்சல் அனுப்புறதுக்கு வாய்ப்பே இல்ல. அட்ரஸ் ஏதோ மாறி வந்திருக்கோம். இல்ல சார், நான் சரியான அட்ரஸ்க்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். வேணும்னா அட்ரஸ் நீங்களே பாருங்களேன். தம்பி, அதுல இருக்கிற அட்ரஸ் எங்க வீட்டு அட்ரஸ் இல்லைன்னு நான் சொல்லல. வேற வீட்டு அட்ரஸ மாத்தி அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்ல வந்தேன். ஒரு வெரிஃபிகேஷனுக்காக ஆபீஸ்க்கு போன் பண்ணி கேள. எல்லாத்தையும் கிராஸ் செக் பண்ணிட்டு தான் சார் டெலிவரிக்கே கொடுப்பாங்க. இது உங்களுக்கு வந்த பார்சல் தான் சார். ஐயோ, நிலைமை புரியாம பயப்புல நம்ம கையில இதை திணிக்க பாக்குதே. ஏங்க, அதான் சொல்றாருல உங்க பேருக்கு தான் வந்திருக்குன்னு. உங்க பேருக்கு வந்த பார்சலை வாங்குறதுல உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? உன்கிட்ட மாட்டிப்பேன், அதான் பிரச்சனை. முதல்ல கையெழுத்து போட்டு அதை வாங்குங்க. யாருக்கோ வந்த பார்சல நான் எப்படி இந்து கையெழுத்து போட்டு வாங்க முடியும்? உங்க பேர்ல வந்திருக்கிற பார்சலை யாருக்கோ வந்திருக்குன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கு வந்த பார்சலை நீங்க தானே வாங்கணும். வாங்குங்க அத. வாங்கினா பிரச்சனை ஆயிடும் இந்து. பிரச்சனை ஆயிடுமா? அப்படி என்ன பிரச்சனை ஆகும்? ஐயோ இந்து, யாராவது பாம் வச்சு பார்சல் அனுப்பியிருந்தா என்ன பண்றது? ஆர்வ கோளாறுல பார்சலை வாங்கி பிரிக்கிறப்போ டம்முன்னு வெடிச்சிருச்சுன்னா அவ்வளவுதான், எலும்பு கூட மிஞ்சாது. 2 நாளைக்கு முன்னாடி நியூஸ் பேப்பரை படிச்சியா? ஹைதராபாத்ல பெரிய கோடீஸ்வரர் வீட்டுக்கு இப்படிதான் பார்சல்ல பாம் வச்சு அனுப்பி விட்டாங்க. அந்த ஆளு அத வாங்கி பிரிக்கிற நேரத்துல ஏதோ சாப்பிடுற பொருளை தான் பிரிக்கிறாருன்னு நினைச்சு அவரு வளர்த்த செல்ல நாயி அந்த பார்சலை வாயில கவ்வி வீட்டுக்கு வெளியில வச்சு சாப்பிட பார்த்திருக்கு. அப்ப பாம் வெடிச்சு பாவம் அந்த நாய் செத்து போச்சு. அந்த ஆள் மயிர் இலையில உயிர் தப்பிச்சிட்டான். நம்மள மாதிரி பணக்காரங்க இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இது உங்க பேருக்கெல்லாம் ஒருத்த பாம் அனுப்பி உங்களை கொல்ற அளவுக்கெல்லாம் நீங்க ஒருத்து கிடையாது. உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா கையெழுத்த போட்டு அந்த பார்சலை வாங்கி என்கிட்ட கொடுங்க. நான் வீட்டுக்கு வெளியில போய் அதை பிரிச்சு பாக்குறேன். நீங்க வாங்குங்க அத முதல்ல. இந்து, என்ன நீ இப்படி சொல்ற? என் உயிரை காப்பாத்துற சரி, அதே மாதிரி உன் உயிரை காப்பாத்துறது என்னோட கடமை இல்லையா? அப்படி உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அடுத்த நொடியே நான் உயிரை விட்டுருவனுக்கு தெரியாதா? யாரு நீங்க? எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க உயிரை விட்டுருவீங்க. பின்ன என் வாழ்க்கையே என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் எப்படி வாழ முடியும்? அப்படி ஏதாவது நமக்கு நடந்துச்சுன்னா நம்ம 2 பேரும் போய் சொர்க்கத்துல வாழ்ந்துக்கலாம். நீங்க முதல்ல அந்த பார்சலை வாங்குங்க. என்ன சொல்லியும் விட மாட்டேங்கிறாளே. ஐயோ, வாங்குங்கன்னு சொல்றேன்ல. கத்தி கழுத்துக்கு வந்துருச்சு, மரணத்தை ஏத்துக்க வேண்டியதா? கண்டிப்பா வாங்கணுமா இந்து? ஆமா, வாங்குங்க. சார் டைம் ஆயிடுச்சு சார், நிறைய டெலிவரிக்கு போகணும் சார். சரி கூட, எங்க கையெழுத்து போடணும்?
என்னப்பா கையெழுத்து போடணும்னு போன் நீட்டுற? சார் இன்னும் நீங்க அப்டேட்டே ஆகலையா? இப்போல்லாம் யார் சார் சைன் போடுறாங்க? எல்லாம் ஃபோனு டேப் தான் சார். இதுல சைன் வாங்கிட்டு நாங்க போயிட்டே இருப்போம் சார். இதோ இங்க போடுங்க சார். தேங்க்யூ சார். இதாங்க சார், நான் வரேன் சார். ஏங்க இப்பதான் பாம் கீம்னு பயந்தீங்க, இப்ப எடுத்துட்டு உள்ள போறீங்க. கொடுங்க, நான் பிரிக்கிறேன். மேடம் பிரிச்சிடாதீங்க மேடம். பிரிக்காத. என்னப்பா பிரிச்சிடாதீங்க மேடம். ஏன் என்னாச்சுப்பா? ஏன் பிரிக்க கூடாது? சாரி மேடம், இப்பதான் ஆபீஸ்ல இருந்து போன் வந்துச்சு. இந்த பார்சல் இன்னொரு இடத்துக்கு அனுப்புறதுக்கு பதிலா இங்க அனுப்பிட்டாங்களாம். ரிட்டர்ன் வாங்கிட்டு வர சொன்னாங்க மேடம். அப்பாடா, கடவுளே, சரியான நேரத்துல என்ன காப்பாத்தி விட்ட. ரொம்ப நன்றிப்பா. சாரி சார், நீங்க சொன்னது சரிதான். தப்பு ஆபீஸ்ல தான் நடந்திருக்கு. பரவாயில்லப்பா, இதுக்கெல்லாம் எதுக்கு சாரி கேட்டுக்கிட்டு? இதுக்கப்புறமாவது இந்த பார்சலை சரியான இடத்துல கொடுத்துரு. சரிங்க சார். குடு இந்து, அடுத்தவங்க பார்சல் நமக்கு எதுக்கு? இந்தாப்பா. தேங்க்யூ சார். சாரி சார். சாரி மேடம். சரிப்பா.